குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொன்ற வழக்கில் கேரளா மாநிலம் நெய்யாற்றங்கரை நீதிமன்றம் குற்றவாளிகளான கிருஷ்ணாவிற்கும் அவர் மாமா நிர்மல்குமாருக்கும் தண்டனை விவரம் வெளியிட்டு உள்ளது. கிருஷ்ணாவிற்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரளா பாரசாலையில் ஷாரூன் கொலை வழக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் 586 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கேரளா காவல்துறை நீதிமன்றம் பாராட்டுகிறது. தடங்களை அளித்த நிலையிலும் டிஜிட்டல் எவிடன்ஸ் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் புதிய காலத்திற்கு ஏற்ப அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் குற்றவாளியை கண்டுபிடித்த காவல்துறைக்கு முதற்கட்ட பாராட்டுகள். காதலன் ஷாரோனை பாலியலில் ஈடுபடலாம் என கூறி கிருஷ்ணா தனது வீட்டிற்கு அழைத்து வந்து மறைத்து வைத்து விஷம் கலந்த கசாயம் கொடுத்து கொலை செய்தது மன்னிக்க முடியாத குற்றம். நெய்யாற்றங்கரை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் ஜூஸ் சேலஞ்சுகள் நடத்தி தொடர்ச்சியாக திட்டமிட்டு காதலன் ஷாரோனை கொலை செய்த கிருஷ்ணா ஒரு கொடும் குற்றவாளி. நெய்யாற்றங்கரை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் கேரளா மாநிலம் பாரசாலையில் காதலன் ஷீரோனை கஷாயம் மற்றும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த கிருஷ்ணாவிற்கு மரண தண்டனை விதித்ததை நெய்யாற்றங்கரை கூடுதல் சிறப்பு நீதிமனுர நீதிபதி AM பஷீர் உத்தரவு. கேரளா மாநிலம் பாரசாலையில் காதலன் ஷீரோனை கஷாயம் மற்றும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த கிருஷ்ணாவிற்கு மரண தண்டனை விதித்தை நெய்யாற்றங்கரை கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி AM பஷீர் உத்தரவு. கொலைக்கான தடயங்களை அளித்த கிருஷ்ணாவின் தாய்மாமன் நிர்மல் குமாரனுக்கு 3 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. അത് പിന്നെ ജയിക്കുന്ന ആള് പറഞ്ഞ അപ്പൊ ഇതെന്തോന്നാണ് കളിയെന്ന് തോന്നാണ് പറ റെക്കോർഡ് ചെയ്യാണ് പറ എന്തോന്നാണ് ചലഞ്ച് അത് പിന്നെ ജയിക്കുന്ന ആള് പറഞ്ഞ അപ്പൊ ഇതെന്തോന്നാണ് കളിയെന്ന് തോന്നാണ് പറ റെക്കോർഡ് ചെയ്യാണ് പറ